அப்படி போனால் பொறுமையாக போயிருந்தோம். என் பசங்க மதியனே பசங்க 150 160 யூனிட் கொடுத்து 8 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் எத்து போய் நினைச்சிட்டு நடத்தாது பாடி ஒன்று அது வாங்க அப்படியா ஒன்று பாடிலாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால எதுக்கு இல்லை சொல்றேன்னா கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அவன் பாடி கிடையாது. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டாவது இதுக்கான தெரியாது. நான் மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து அப்புறம் வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கட்டமா இப்போ நேற்று செத்து போட்ட மாதிரி எழுந்துச்சா அதாவது இல்லை நான் இன்னொரு விஷயம் பெரிதாக ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என் மனசுக்கு ஒரு இது ஒரு பையனை இழந்த 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால இதை வந்து பெருசாக எடுத்துக்காங்க. இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அந்த மைண்ட் வந்துச்சா பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ இல்லை நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் சரி நம்ம பொங்கல் தான் செத்துன்னு வச்சாங்க. ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவுக்கு எல்லா டாக்டரும் போய் வைத்தியம் பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டுக்கு அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுக்குறாருன்னு இப்போ கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை போலாம் சைக்கிள் மசாலா வளர்க்கலாம் சொல்றாரு. அப்படியா தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தை எங்கன்னா உடனே அவனை எடுத்து வளர்க்குறாங்க. மேபி ஒரு 40,000 குழந்தை ஒரு பையன் போயிடறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் இல்லைன்னு நீங்கள் நிச்சயமாக ஓட முடியாது. அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வடையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசுடைய அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி இந்த செஞ்ச புண்ணியம் வந்து நமக்கு இவன் பிள்ளைய ஒரு பிள்ளை பண்ணாங்க.